ஹாய். இந்த பழமொழி எல்லாரும் கேட்டிருப்பீங்கல்ல, பேராசை பெரு நஷ்டம்னு. அதுக்கு ஏற்ற நியூஸ் தான் அது. இவங்க வீட்டில் ஒரு பையன் ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு வரான். வந்து அவங்கக்கிட்ட ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுங்க, நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய லாபம் வரும், இரட்டிப்பு லாபம் அப்படின்லாம் சொன்னதும் இவங்களும் நம்பி அந்த பையன்கிட்ட பணம்லாம் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச பையனை சொல்கிறாங்க, 1 lakh அமௌண்ட்டுக்கு 10,000 அவன் பணம் கொடுத்துருக்கான் ப்ராஃபிட்னு. அதில் அவனோட கமிஷன் காசுலாம் எடுத்துகிட்டு கொடுத்ததும் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சீட்டு நடத்துகிறாங்க. சீட்டு நடத்தும்போது 400 பேரோட பணம் 60 லட்ச ரூபா அந்த பையன்கிட்ட கொடுத்து மொத்தமாக ஏமாந்து நிற்கிறாங்க. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுல்ல. இப்போ அவன் 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 தரான்னா 60 லட்சத்துக்கு அவங்க கணக்கு 6 லட்சம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கில் கொடுத்தாங்களா மேபி எனக்கு தெரியல. அந்த பையன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் ஃபுல்லாக 1 ரூபா கூட காசு தர முடியாது, காசே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். இது இல்லாமல் இவங்க இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க சீட்டு நடத்துகிறாங்க பாருங்க. அந்த சீட்டில் இவன் ஒரு 3 சீட்டு சேர்ந்துருக்கான். அதில் 3 சீட்லேயுமே 2 சீட்டு 3 சீட்டு தள்ளி ஃபஸ்ட்டே பணத்தை எடுத்துட்டான். இவங்களும் கொடுத்துட்டாங்க. அந்த சீட்டுமே கட்டலை. அது எல்லாமே இவங்களுக்கு 2 பசங்க வேறு. இவங்க 400 பேரோட பணமும் போனதுனால எல்லாரும் பணம் கேட்க ஆரம்பிச்சதும் அந்த மன உளைச்சலில் இவங்க சூசைட் வரை ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருத்தவங்க நம்பி பணம் கொடுக்குறீங்க, உங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவன் போடுறாங்க, அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி செஞ்சுருக்கலாம்ல. அவனை நம்பி நீங்கள் செய்கிறீங்க. எப்படி கொஞ்சமாவது யோசிச்சு நம்ம செய்யணும் ஒரு விஷயத்த. எவ்வளவோ நியூஸ் இந்த மாதிரி சிட்டு போட்டு ஏமாந்தது, ஷேர் மார்க்கெட்டிங் நியூஸே இப்போ லாஸ்ட்டு 5-6 மாதத்தில் நிறையா நியூஸ் வந்துச்சு. மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்களா, இல்லை தெரியாத மாதிரி இருக்காங்களா? அந்த மூவிலே வரும் பார்த்தீங்களா, ஒருத்தவனை ஏமாத்துறதுக்கு அவனோட ஆசையை தூண்டி விட்டால் போதுனே. ரியலாக அது நடந்திருக்கு. அந்த பையன் இவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அவங்கள எப்படி ஏமாத்தினா பணத்தை வாங்கலாம், நல்லா ஏமாற்றி ஃபுல் பணத்தையும் வாங்கிட்டு பட்டனாமல் அடிச்சுட்டு போயிட்டான். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல்.